ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்தி வணக்கம், அன்பான வணக்கங்கள். கிட்ஸ் சேனலை பார்க்குற குழந்தைகள், பெரியவங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஓம் சக்தி. ஆன்மீகம்தான் பயன்படும். அம்மாவின் அருவாக்க பார்ப்போமா? நீ கட்டிய வீடு, நீ வாங்கிய நகை, நீ சம்பாதித்த பணம் இறுதியில் உனக்கு பயன்பட போவதில்லை. உனது ஆன்மீகத்தோடு நீ செய்த உண்மை தொண்டு, நீ செய்த தான தர்மம் தான் உனக்கு இறுதியில் பயன்படும். இயற்கை உள்ளவரை உன் கதை இருக்கும். என்ன சொல்றாங்க பாருங்க. நீ கட்டிய வீடு, நீ வாங்கிய நகை, நீ சம்பாதித்த பணம் இறுதியில் உனக்கு பயன்பட போவதில்லை. உனது ஆன்மீக ஈடுபாடு, நீ செய்த உண்மை தொண்டு, நீ செய்த தர்மம் தான் உனக்கு இறுதி வரையில் பயன்படும். இயற்கை உள்ளவரை உன் கதை இருக்கும். வைரம் வாழ்ந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா, போகும்போது எதை கொண்டு போக போகிறது? ஒன்றும் இல்லை. சுட்ட பானை போல ஆன்மா வைரம் பாய்ந்ததாக மாற வேண்டும். இந்த ஆன்மா வைரம் பாய்ந்ததா மாறினா என்ன பண்ணுவோம்? நாம நினைக்கிறோம், அம்மா சொல்ற மாரி நம்ம பேங்க்ல இருக்கிற பணம், நம்ம கட்டிய வீடு, நம்ம வச்சுக்கிற நகை தான் நமக்கு உண்மையான சொத்தா? அது இல்ல நம்ம உண்மையான சொத்து. நாம நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு 2 பிள்ளை 3 குழந்தைங்கன்னு பெற்று வச்சிருப்போம். அந்த குழந்தைங்க பெற்றெடுத்ததெல்லாம் பிள்ளை ஆகுமா? எல்லா பிள்ளைக்கும் நமக்கு பிள்ளைகளா நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம், 2 ஆண் இருக்கலாம், 3 பிள்ளைகளா இருக்கலாம், 4 பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா அத்தனை பிள்ளைகளும் நமக்கு பிள்ளைகளா ஆயிடுவாங்களா? இல்ல. அதே மாதிரி நாம நினைக்கலாம், எனக்கு 50 வயசாகுது, 60 வயசாகுது, 70 வயசாகுது, 100 வயசாகுதுன்னு சொல்லலாம். ஆனா அத்தனை வயசெல்லாம் நமக்கு வயசா? இல்ல. நமக்கு உண்மையான வயது என்ன? நமக்கு உண்மையாக இருக்க நம்மளுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்ம பிள்ளை உண்மையான பிள்ளைகள் யார்? நமக்கு நம்ம சேர்த்து வைத்த சொத்து என்ன? நமக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் இதெல்லாம் சொத்தாகாது. மனிதனுடைய தர்மப்படி நம்முடைய சொத்து என்ன? மனித வாழ்க்கையில் மனித தர்மப்படி நம்முடைய சொத்து என்ன? நம்ம பிள்ளைகள் யாரு? நமக்கு வயசு என்ன? இந்த 3 கேள்விக்கு நம்ம இந்த கதையை பார்ப்போமா? ஒரு கிராமத்துக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாரு, ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார். ஒரு துறை என்ன பண்ணுவாரு, எப்பயுமே கிராமம் கிராமமா எல்லா கிராமத்துக்கு போய் அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுகளா சொல்லி அவங்களுக்கு உபதேசித்து அவங்க எது எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே செய்வார். ரொம்ப நாள் அந்த அந்த கிராமத்திலே இருந்து அவங்களுக்கு உபதேசம் அளிச்சு அவங்களுக்கெல்லாம் நன்மையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இருப்பாராம். கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரா யாராவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போவாராம். அவரு எல்லார் வீட்லயுமே சாப்பிட மாட்டார். அப்ப என்ன செய்வாரு, அவர் என்ன கேட்பாராம், அவரோட பழக்கம் என்னன்னா, யார் ஒருத்தங்க பொய்யே சொல்லாம உண்மையை மட்டும் பேசுறவங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல தான் போய் சாப்பிடுவாராம். ஏன் அவருக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னா, அவர் தவம் செய்யறவர். தவம் செய்யறவங்க பொய் பேசுறவங்க கூட, திருடுறவங்க கூட எல்லாம் போய் சாப்பிட்டுக்கணும் அவங்க கூட எல்லாம் பழகுனாங்கன்னா அதனுடைய குணம் நமக்கு வந்துரும், நமக்கு வர வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு, அதனால அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு, அந்த எண்ணெய் அலைகள் நமக்கு வேணாம், நம்மளுடைய தவத்துக்கு கேடு விளைவித்து நினைக்கிறதுக்காக வேண்டியே பொதுவாகவே மகான்கள் இவங்கெல்லாம் எல்லார் வீட்டையுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே செய்ய மாட்டாங்க, எல்லாரோடையும் பழக மாட்டாங்க. அதனால அவர் என்ன செய்வாரு, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிப்பாரு. இந்த ஊர்ல நல்லவங்க யாரு, யார் போய் பேசாதவங்க, அப்படி விசாரிச்சுதான் அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு வருவார். அந்த கிராமத்துல வந்தானே அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் உபதேசம் எல்லாம் அழிச்சிட்டு அந்த மக்கள் கிட்ட கேட்பாராம், இந்த ஊர்ல யார் நல்லவங்கன்னு கேட்டப்ப ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம், யாரோ ஒரு ஆளை பார்த்து, ஒரு பணக்காரரை பார்த்து எல்லாருமே ஒரே ஆளுதான் சொல்லுவாங்க, இவர் தாங்க இந்த ஊர்ல நல்ல பணக்காரரு, நல்ல ஆன்மீகவாதி, நல்ல தர்ம சிந்தனையோட ஒருவர், நல்ல தர்மம் செய்வாரு, மக்கள் மேல அன்பா இருப்பாரு, பணக்காரரு, நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்னு சொன்னாங்களாம். மொத்தம் கூட எல்லாம் சரி, உடனே அவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க, அவருக்கு என்ன வயசாகுது? அவருக்கு 60 வயசாகுதுங்க, அவர் பெரிய லட்சாதிபதிங்க, அதுவும் இல்லாம அவருக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாமே எல்லா டீட்டெயிலாம் அந்த சாமியாருக்கு, அந்த துறவிக்கு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சா, அந்த துறவி ஒரு நாள் என்ன பண்ணாரா, அவங்க வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்கு போனவங்க இந்த துறவி நம்ம வீட்டுக்கு வந்ததை பார்த்தோன்னே அந்த செல்வந்தருக்கு, பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிப்போச்சு. அந்த துறவியை கூட்டு அவருக்கு குறிப்பிட்ட அழகான ஒரு ஆசனம் கொடுத்து அமர வச்சு அவரை உபசரிச்சு மரியாதை செலுத்தி பாலில் ஊந்து கும்பிட்டு வணங்கி அவரை எல்லாம் வணங்கிட்டு நல்ல பேசியிருந்தான். அப்ப அந்த துறவி நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னேன்னா, இருப்பா, நான் முதல் நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்பானாராம். நான் எல்லார் வீட்டையும் நான் சாப்பிட மாட்டேன், யார் ஒருத்தர் பொய்யே சொல்லாம இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல மட்டும்தான் நான் உணவு அருந்துவேன்னு சொல்லிட்டு, இவ்வளவு அவர் வீடெல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு, பெரிய பணக்கார வீடு, உனக்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குதுப்பான்னு கேட்பாராம் அந்த செல்வந்தர்கிட்ட. அப்ப அந்த செல்வந்தர் சொல்வாராம், என்கிட்ட 22,000 ரூபாங்க தான் பணம் இருக்குதுங்கன்னு சொன்னாராம். இந்த சாமி அந்த துறவிக்கு தூக்கி போச்சு, என்னது 22 மனசு நினைச்சு 22,000
இவன் சொத்து வீடெல்லாம் இவ்வளவு அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. ஊர்ல மக்கள் இவன் லட்சாதிபதிக்கு மேலன்னு சொல்றாங்க, இவன் 22,000 தான் சொத்துன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு சரி அப்ப அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சு. ரெண்டாவது கேள்வி கேட்டாராம். உனக்கு எத்தனை பிள்ளைகள்ப்பான்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு மகன் தாங்க இருக்கிறாங்கன்னு. அந்த சாமியாருக்கு இன்னும் ரொம்ப சந்தேகம் வந்து போச்சான். இவன் என்ன எத்தெல்லாம் போய் சொல்றாங்க, 4 பிள்ளைங்க சொன்னாங்க, இப்ப ஒரு பிள்ளைன்னு சொல்றாங்க, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறார். திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டாராம், உனக்கு எத்தனை வயசாகுதுப்பா உனக்குன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு 4 வயசு தாங்க ஆகுதுன்னாராம். இது அப்பட்டமான பொய்யன் நேரம் நினைக்க. அவரு 60 வயசு ஆகுது, ஒரு 60 வயசுக்காரருக்கு 4 வயசுக்காரங்க வித்தியாசம் தெரியலையா? இன்னும் 60 வயசுக்காரன்னாங்க, இவர் அப்பட்டமா எப்படி போய் சொல்றாரு, அநியாயமா போய் சொல்றாரு, 4 வயசு சொல்றாருன்னு சொல்லிட்டு, ஏன்பா உனக்கு வாயை திறந்தா பொய்யை தவிர ஒரு உண்மையே வராதா? உன் வீட்டுல நான் சாப்பிடவே மாட்டேன், என்னை விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாராம். உடனே அந்த செல்வந்தர் சொல்வாராம், ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் உண்மையதான் ஐயா சொல்றேன், நான் எதுவும் பொய் சொல்லலை. காலில் விழுந்து சாமியார் காலில் விழுந்து கும்பிட்டு சாப்பிட்டு போங்க ஐயா, நான் உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லலை. இப்ப நீ நான் ஊர்ல போட்டு விசாரிச்சேன், நீ லட்சாதிபதினு சொன்னாங்க. உன்னுடைய உன்னுடைய வங்கி நோட்டை எடுத்தா நான் பார்க்கணும்னு சொன்னா கேட்டா. அப்ப வங்கி நோட்டை எடுத்தாந்து காட்டினோம்னா அது லட்சத்துக்கு மேல பணம் இருக்குதான். இப்ப நீ என்ன சொல்ற, லட்சத்துக்கு மேல பணம் வங்கியிலே வச்சிருக்கிற, நீ இன்னும் 22,000 தான் பணம்னு சொல்றியே, அது என்ன கணக்குன்னு சொன்னானே. அப்ப அந்த அவர் சொல்வாராம், செல்வத்தை சொல்ல, ஆமாயா நான் வங்கி கணக்கு லட்சத்துக்கு மேல தான் பணம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, என் வீடு வசதியா தான் இருக்கு சொல்ல. ஆனா நான் இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணத்துல 22,000 தான் நான் தான தர்மம் செய்திருக்கிறேன். பிறருக்கு நான் நன்கொடையா கொடுத்து தான தர்மங்கள் சொல்லிட்டு உதவி அன்னதானம், ஆடதானம், கல்வி தானம், இந்த மாதிரி மருத்துவ தானம் எல்லாம் நான் செய்து தான தர்மம் செய்து இது வரைக்கும் நான் 22,000 செஞ்சுக்கிறேன். 22 என்கிட்ட லட்சம் பணம் இருக்கட்டும், கோடி பணம் இருக்கட்டும், ஆனா இந்த 22,000 நான் செய்ய தான தர்மத்தின் பலன் தான் நான் மேல போகக்குள்ள என் கூட வரும். இந்த மற்ற பணங்கள் எதுவுமே நான் கொண்டு போகிறது கிடையாது. நான் செய்த தர்மத்தின் புண்ணிய பலன் தான் நான் மேல கொண்டு போவேன். அப்ப நான் இறுதியில் என்னோட வரப்போவது இந்த 22,000 பணத்தினுடைய பலன் தான். அதனால்தான் நான் சொன்னேன், என்னுடைய சொத்தா மேல போனாலும் எங்க போனாலும் பேச போகிறது, இறைவன்கிட்ட பேச போற பணம் இது 22,000. அதனாலதான் இதுதான் என்னுடைய சொத்துன்னு நான் சொன்னேன் யானாரம். சரி, உனக்கு ஊர்ல கேட்டதுக்கு 4 பிள்ளைங்கன்னு சொன்னாலே, 4 பிள்ளைங்களை போட்டோ மாட்டி வச்சுக்கிற, ஆனா நீ இப்ப என்கிட்ட ஒரு பிள்ளை தான் சொல்றியே, அது இன்னும் அதுவும் பொய் தானேன்னு. ஆமாங்க ஐயா, நீங்களே பாருங்க சொல்லிட்டு உடனே ஏய் நடராஜான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான ஒரு பையனை. அப்பா நான் என் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுக்கிறேன், நான் இப்ப வரமாட்டேன் ஒரு பையன் குரல் கொடுத்தானாம். ரெண்டாவது பையன் டே குமரேசான்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்பா நான் என் ஃப்ரெண்டு கூட வெளில போயின்னு இருக்கிறேன், என்னால இப்ப உங்ககிட்ட வர முடியாது, நான் பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்புறம் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருந்துட்டானான். வந்து கூட பாக்கலையா. மூணாவது பையன் டே சோமேசா கூட்ட உடனே மூணாவது பையன், அப்பா நான் ஆமா நீங்க வர சாமியாரு வர துறைகள்லாம் கூட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணுமாக்கும், வேற வேலையே இல்லை உங்களுக்கு, அது வேற யாராவது இருந்தா பாத்துங்க, என்னால அதெல்லாம் வர முடியாது சொல்லிட்டு அவன் வரவே இல்லையா, குரல் மட்டும் கொடுத்துட்டு கம்முன்னுட்டான். அப்புறமேட்டா இன்னொரு பையன் டேய் வடிவேலுன்னு கூட்ட உடனே ஒரு பையன் வந்தானாம். அப்பா என்னங்கப்பா, என்ன வேணுங்கப்பா, சாமியா அந்த குரு அந்த சுவாமிஜியை வணங்கிட்டு அப்பா வணங்கிட்டு அவங்க என்ன வேணுங்கப்பா, சாமிஜி வந்திருக்கிறாங்களா, அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன பணிவிடை செய்யணும், என்ன சாப்பாடு செய்யணும் சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டானாம். இதை பார்த்த உடனே அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், இது பாத்தீங்களாங்க, நான் பெற்றெடுத்ததும் 4 பிள்ளைங்களாம். பிள்ளைங்கள் என்னை மதிச்சு மரியாதை கொடுத்து, பெற்றவங்களுக்கு தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து, பெற்றவங்களுடைய கொள்கைகளுக்கு அதன் பிரகாரம் நடந்து, அவங்களுடைய தான தர்மங்களுக்கு துணை இருந்து எந்த புள்ள செய்யறாங்களோ அதுதாங்க பெற்றெடுத்த பிள்ளையா நான் கருதுறேன். நான் இப்ப பெற்றெடுத்ததெல்லாம் பிள்ளை ஆகாதுங்க, எந்த புள்ள தாய் தகப்பனை கவனிச்சு அவங்களுக்கு செய்யற தான தர்மம் உறுதுணையா இருந்து அவங்க செய்யற தர்ம செயல்களுக்கும் அவங்க செய்யற நல்ல காரியங்களுக்கெல்லாம் எந்த பிள்ளை துணையா கடைசி வரைக்கும் இருக்குதோ அதுதாங்க பெற்றெடுத்த பிள்ளையா நான் கருதுறேன், மற்ற 3 பிள்ளைய என் பிள்ளைகளா நான் கருதலைங்க சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ உடனே அந்த சாமியாருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சான். சரிப்பா, உன்னை பார்த்தாலே 60 வயசு தெரியுது, ஆனா ஏன் 4 வயசு நீ சொன்ன, அதுக்கு எனக்கு அதுவும் பொய் தானே நீ சொன்னேன்னு. ஆமாங்க ஐயா, நான் உண்மையால நான் இந்த உடல் பிறவி எடுத்து இந்த பூமிக்கு இந்த உடல் பிறவி எடுத்து 60 வருஷம் ஆகுது. இந்த 60 வருஷத்துல எந்த நேரமெல்லாம் இறைவன் நினைக்கிறோம் அதுதான் நான் பிறந்த பிறந்த நேரமா நான் கருதுறேன். இறைவன் நினைக்காத நேரமெல்லாம் பிறவா நேரமாக தான் நான் கருதுறேன். பிறவா நிலை, நான் எப்ப இறைவன் நினைக்கிறேனோ அதுதான் நான் பிறந்த ஆண்டா நான் கருதுறேன், வயசா கருதுறேன். இறைவன் நினைக்காத வயசெல்லாம் எனக்கு வயசா நான் கருதலை. ஏன்னா நான் 5 வயசுல இருந்து சாமி கும்பிட்டு வரேன். இறைவனை 5 வயசுல இருந்து வழிபாடு பண்றேன். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நான் சாமி கும்பிடுறேன், இறைவன் வழிபாடு பண்ணும். அந்த 1.5 மணி நேரம் கணக்கு பண்ணீங்கன்னா 5 வயசுல இருந்து இந்த 60 வயசு வரைக்கும் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் கணக்கு பண்ணுனா என்னுடைய வயது பிரகாரம் பாத்தீங்கன்னா எனக்கு 4 வயசு தான் ஆகுது. மீதி எஞ்சிய வயதெல்லாம் நான் இறைவன் நினைக்கவே இல்லை.
அந்த இறைவன் நினைக்காத நேரமெல்லாம் நான் பிறவா நேரம்தான். இறைவன் நமக்கு எதுக்கு படைச்சாரு? இறைவனை கும்பிட்டு இறைவன் அடி சேர்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனை நினைவுகளை வாழணும் தான் சொன்னார். ஆனா மத்த நினைவுகள் இறைவன் நினைவோட இல்லையே நானு. அந்த கும்பிடுற அந்த 1.5 மணி நேரம் மட்டும்தான் இறைவன் நினைவோட இருந்தேன். அப்ப அதுதான் என்னோட வயசா நான் கருதுறேன். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு 4 வயசு தான் ஆகுதுங்கன்னு சொன்னார். இத பேத்த அந்த துறவி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நீ உண்மையதான் நான் நிச்சயமா சத்தியமான உண்மைங்க, இது சத்தியமான உண்மைப்பா, மனித தர்மத்தின்படி நீ வாழுற, உன் வீட்டுல நான் சாப்பிட்டுட்டு போறேமா சொல்லிட்டு அந்த துறவி சொன்னாராம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் சம்பாரிச்சு இருந்தாலும் அவன் சம்பாரிச்ச பணம் எல்லாம் அவனுக்கு சொத்தாக மாறாது. அவன் எவ்வளவு தான தர்மங்கள் செய்தானோ அதுதான் அந்த புண்ணிய பலன் தான் அவன் சொத்தாக கருதி அவன் எந்த உலகத்துக்கு எந்த பிறவிக்கு போனாலும் அதுதான் அவனுக்கு சொத்தாக பேசப்படும். மற்றது எல்லாமே எதுவும் சொத்தாக கருதப்படும். அங்கே வீடு நகை நட்டு பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் பணம் எதுவுமே அவனுக்கு சொத்தாக கருதப்படாது. அதெல்லாம் இந்த உலகத்திலே விட்டுட்டு போயிடுவான். செய்த புண்ணிய பலன், தர்மம் செய்த புண்ணிய பலன் தான் எந்த உலகத்துக்கு போனாலும் எத்தனை பிறவி போனாலும் அவன் கூட வரப்போற சொத்து, அதுதான் சொன்னார். அதே மாரி பெற்றெடுத்தெல்லாம் பிள்ளையாகுமா? எந்த பிள்ளை பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா எந்த தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து அவங்க செய்த நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் உறுதுணையாக இருந்து பேர் எடுக்குது, அதுதான் பிள்ளைகள். பெற்றெடுத்தெல்லாம் பிள்ளையாயிடாது. நம்ம நினைக்கிறோம் எனக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை பெருமையா பேசிக்கலாம், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் ஆன்மீக நெறியில வந்து தாய் தகப்பன் வழியில வந்து நல்ல வழியில போய் தர்மதானங்களை செய்து தகப்பன் பெயர் நல்ல பெயராக காப்பாத்தி கொடுக்குது, அதுதான் பிள்ளைகள். மற்றதெல்லாம் பிள்ளைகளா நம்ம கருதப்படவே மாட்டார். இது நான் சொல்லலாமா? இது இறைவனோட தர்ம கணக்குப்படி இப்படிதான் சொல்றாங்க. மேலும் நம்ம நினைக்கலாம், நமக்கு 60 வயசு ஆகிப்போச்சு, ஜாலியா வாழ்ந்துட்டோம். நமக்கு கடவுள் இப்ப ஏன் பிறவி பல பிறவி கொடுக்குறான்னு பாத்தீங்களா? ஒரு ஒரு ஆத்மா பிறவி எடுக்க போல எத்தனை மணி நேரம் நம்ம ஆன்மீகத்துல ஈடுபாடு, எத்தனை மணி நேரம் தொண்டு தர்மம், எத்தனை மணி நேரம் ஆன்மீக மனசை பக்குவப்படுத்தி எத்தனை மணி நேரம் நம்ம வாழ்ந்து இறைவனோட ஐக்கியமாகறோம், அதுதான் நம்ம வயசா கருதப்படுது. நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செஞ்சுட்டோம்னா நமக்கு எத்தனை பிறவி வரும் நாமளே கணக்கு பண்ணிக்கணும். இவர் 1.5 மணி நேரம் செய்யறதுக்கே இவர் 60 வயசுக்காருக்கு 4 வயசுன்னு சொல்றாரு. நாமெல்லாம் எத்தனை மணி நேரம் சாமி கும்பிட்டா நமக்கெல்லாம் என்ன வயசு, நாமெல்லாம் கல்குலேட்டர் வச்சு இப்பதான் கணக்கு பண்ணி பார்க்கணும். நாம இன்னும் எத்தனை வயசு பிறவி எடுக்க போறோம் நமக்கே தெரியாது. இப்ப பாத்தீங்களா, ஒரு ஒரு பிறவி ஆத்மா எடுக்கிறதுக்கு எத்தனை லட்சம் பிறவி எடுக்கிறாங்க, ஏன் பிறவி எடுக்கிறாங்கன்ற காரணம் இப்பதான் புரியுது. கடவுள் நமக்கு இவன் வந்து 60 வயசு வாழணும் 100 வயசு வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணக்கு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அந்த 100 வயசுல நம்ம என்ன ஆட்டம் போட்டுட்டு வாழ்ந்தோமோ, வாழ்க்கைக்குள்ள கடவுள் நினைக்காம இருந்துட்டோம்னா அப்ப திருப்பி 100 வயசு திருப்பி பிறவி எடுத்தாகும். அப்ப எந்த நேரமெல்லாம் கடவுள் நினைக்கிறோமோ அந்த நேரம் தான் நமக்கு பிறந்த நேரமாக கருதப்படுது. கடவுள் நினைக்காத நேரம் எல்லாம் பிறவா நேரம். அதனால நாம எல்லாம் இனிமேல் பட்டு என்ன பண்ணணும், எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளோட நினைவோட வாழறோமோ நம்மளுடைய பிறவியை கடக்க இதுதான் வாய்ப்பு. அப்பதான் சொன்னாங்க, இதுதான் மனித தர்மத்தின் சட்டம். நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் சொத்து கிடையாது. பெற்ற பிள்ளைகள்லாம் பிள்ளைகள் ஆகாது. நம்மளுடைய வயதெல்லாம் வயதாகாது. இந்த 3 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுதான். இதுதான் நம்ம அம்மா வந்து அம்மாவுடைய அனுபவத்துல ஒரு கதை நடக்குது. என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாராம், அந்த செட்டியார் வந்து நிறைய வட்டிக்கு பணம் விட்டு சம்பாதிப்பாராம். ஒரு நாள் அம்மாவை பார்க்கறதுக்காக வேண்டி 2 ரூபாய் தானே அச்சரப்பாக்கத்துல வந்து வட்டி பணத்தெல்லாம் சம்பாரிச்சு பணம் அந்த மாதிரி நிறைய வட்டி பணத்தை கட்டிக்கிட்டு 2 ரூபாய் தானே அல்வா கேட்டு போலாம்னு சொல்லிட்டு அல்வா கேட்க வந்தாராம். அல்வா கேட்க அம்மாட்ட வந்த உடனே அம்மாட்ட வந்து உக்காந்த உடனே அம்மா என்ன சொல்லிச்சுட்டுங்களா, அவரு மடியில இருக்குது அப்படியே அம்மா ஸ்கேன் பண்ணிடுச்சு. மடியில இருக்கிற பணம் வந்து மகனே உன் மடியில இவ்வளவு 100 ரூபா நோட்டு இருக்குது, இவ்வளவு 50 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை 20 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை 10 ரூபா நோட்டு இருக்குது, இத்தனை 5 ரூபா நோட்டு இருக்குது, இப்படி 1 ரூபா நோட்டு அந்த காலத்துல 1 ரூபா நோட்டு கூட இருக்கு தானே, இத்தனை 1 ரூபா நோட்டு இருக்குது, இவ்வளவு பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கடா மகனேன்னு சொல்லிட்டு கரெக்டா கவுண்டிங்கோட அழகா சொல்லிச்சா, ஸ்கேன் பண்ண மாரி. ஸ்கேன் பண்ணா கூட அந்த அளவுக்கு இப்பெல்லாம் மிஸ்டேக் கொடுத்து நம்ம அம்மாவோட கணக்கு என்னைக்குமே தப்பாது. கணக்கே தப்பாது. கரெக்டா அம்மா கவுண்டிங் பண்ணி இவ்வளவு பணம் இவ்வளவு சில்லறையோட அமௌண்ட்டோட கரெக்டா சொல்லிச்சா. சொல்லிட்டு, நீ மடியில கட்டி வச்சுக்கிற இதெல்லாம் உன் கூட என்னைக்கு போனாலும் கடைசி வரைக்கும் வராதுடா. நீ போய் ஒரு மன்றம் அமைச்சு வழிபாடு பண்ணி தொண்டு செய்தா அதுதான்டா உன் கூட கடைசி வரைக்கும் வருடா மகனே சொல்லிச்சான். பாத்தீங்களா, அம்மா சொல்ற மாரி நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய தொண்டு, நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய தியானம், இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் மேல போகல கொண்டு போவோம். எதையுமே கொண்டு போக மாட்டோம். அதனால எல்லாத்தையும் ஒரு பாட்டு கூட சொல்ல, வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் யாருன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம வரப்போகுது யாரு? நம்ம அம்மாவும் அம்மாவுடைய தொண்டும் அம்மாவுடைய பக்தியும் தான் நம்ம கூட வரும். அதனால அனைவரும் அம்மாவுடைய அருள்வாக்கை கடைபிடித்து இறுதி வரை வரப்போகும் நம்ம அம்மாவையும் அம்மாவுடைய அருளையும் அம்மாவுடைய பக்தி மேலும் மேலும் வளர்த்து அம்மாவின்
அருளை வேண்டுவோமாக. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க.